நான் தண்ணி குடிக்கணும், தாகமா இருக்கு, கொடு. இது தண்ணியா? நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு உனக்கு தண்ணி ஒரு கேடா? உனக்கெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா கூட பாவண்டா. உன்ன மாதிரி பாவி எல்லாம் குடிச்ச தண்ணியை நான் குடிக்கணுமா? யார் பாவி? நானா பாவி? ஆமாண்டா, நீதான் பாவி. தெய்வமா மதிக்க வேண்டிய பொண்ணுங்களை இப்படி வயசு வித்தியாசம் இல்லாம நாசம் பண்றீங்களா? ஆம்பளைங்க மாதிரி ரத்தமும் சதையும் உணர்வும் இருக்கிற ஜீவனுங்க தானடா பொண்ணுங்களும். பெத்தவ, உன் கூட பிறந்தவ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்காக தண்ணியை கொடுத்தவ, ஏன் என் பொண்ணு என் பொண்ணுன்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்றியே, அப்படி நீ பெத்தவளும் ஒரு பொண்ணு தானடா. உன்னை சுத்தி இவ்வளவு பொண்ணுங்க இருக்கும்போது எல்லாரையும் மறந்துட்டு எப்படி ஒரு பொண்ணை சீரழிக்க உனக்கெல்லாம் மனசு வருது? எல்லாம் மனுஷனே இல்லடா, மிருகம். எல்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன். நான் என்ன செஞ்சேன் நீ பாத்தியா? என்னை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒரு குற்றவாளி, நீதான் பாவி, கொலைகார பாவி. சும்மா விட மாட்டேன்டா, கொல்லாம விட மாட்டேன்டா. சார், சார் பாருங்க சார், இதுக்குதான் சார் தனி செல்ல போடுங்கன்னு சொன்னேன். என்ன தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிறேன். ஆமா சார், இந்த தூக்கி வேற செல்ல போடுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணவன், கேடு கெட்டவன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. பாருங்க சார், இவர் குடிச்ச தண்ணி என்னால குடிக்க முடியாது சார். பாருங்க சார் எப்படி பேசுறேன். எடுத்துக்கடா, நீங்க இருக்கிறது ஜெயிலுக்குள்ள. இன்னும் சொந்தமா லோன் போட்டு இஎம்ஐ கட்டி வாங்கின அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஏன்னா வார்டன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இத பாருங்கடா, 2 பேரும் குற்றம் பண்ணிட்டு தான் உள்ள இருக்கீங்க. அத புரிஞ்சுக்கங்க முதல்ல. சார், இவன் ஒரு பொண்ணு வாழ்க்கையவே அழிச்சிருக்கான். நான் ஒரு பொண்ணு வாழ்க்கை அழிய காரணமா இருந்தவன கொல்லாம விட்டுட்டேன்னு வருத்தத்துல பழிய ஏத்துக்கிட்டு உள்ள வந்திருக்கேன். ஏய், உங்க நியாயம் உங்களுக்கு அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. குத்தம் சுமத்தப்பட்டு உள்ள வந்தாச்சுன்னா அது இல்லன்னு நிரூபிக்கிற வரைக்கும் எவனா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி தான். டேய், என்னடா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றியா? ஒழுங்கு மரியாதையா குடுக்கறத சாப்பிட்டமா, சொன்ன வேலையை செஞ்சமா, உள்ள கடந்தமான்னு இருக்கணும். இல்ல நீ குடிக்கிறியே கொடி, அந்த கொடியிலே உன்னை சுத்தி வெளியே அனுப்ப வேண்டியிருக்கும். பாத்துக்க. இங்க பாரு அன்பு, இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு போனதுனாலதான் நான் அமைதியா இருக்கேன். அதுக்காக அளவுக்கு மீறி போனா நான் பொறுமையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒழுங்கா இருந்துக்க. யோ கான்ஸ்டபிள் ஐயா, இந்த ஆளை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு. சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நேரா என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க ஐயா. கூட்டிட்டு போ. ஏய் வாடா, போ போடா, போ போ. ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? போடா, போ போன்றல. இப்ப எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்றீங்களோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் நடத்திக்கிட்டே போகணும் சார். உங்களுக்கு என்ன சேரணுமோ அது இதே மாதிரி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அன்புக்கு பெயிலும் கிடைக்க கூடாது, அவன் ஜெயில நிம்மதியா வாழவும் கூடாது. சொல்லுங்க சார். சார், ஒரு கேஸ் விஷயமா அர்ஜென்ட்டா வசந்த் சாரை பார்க்கணும். சார் கிளையண்டோட பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் சொல்றேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்துட்டே போற கேஸ் இல்லை இது. எதிரில் வாதாடுறது அட்வொகேட் சத்தியவதிங்கிறத மறந்துடக்கூடாது. அவங்க சாதாரண ஆள் இல்லை சார். 2 தடவை ஜாமீன் தள்ளுபடியாகியும் அவங்க அமைதியா இருக்காங்கன்னா அவங்க ஆட்டத்தை மாத்தி ஆட போறாங்கன்னு அர்த்தம். புரியல சார், என்ன பண்ணுவாங்கங்க நீங்க? ஆதாரம் நமக்கு சாதகமா இருக்கிறதுனால தானே அந்த அன்புக்கு பெயில் கிடைக்கல. அவங்களால என்ன பண்ண முடியும் சார்? நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் வச்சு ரொம்ப நாளெல்லாம் ஓட்ட முடியாது. வேணும்னா ஒரு 3 மாசம் வரைக்கும் பெயில் கிடைக்காம இழுத்து அடிக்கலாம். கேஸ் எல்லாம் முடிக்க முடியாது. இதுக்குள்ள இந்த கேஸ்ல வேற யாரோ பின்னால இருந்து எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு சத்தியவதி ஸ்மெல் பண்ணிருப்பாங்க. அது நீங்க தான் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அதுவும் எவ்வளவு நாளைக்குன்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டா அடுத்த ஏரிங்க நமக்கு சாதகமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. சார்,
என்ன சார் நீங்க இருக்கீங்க, நான் தைரியமா இருக்கேன், நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப என்ன சார் பண்றது? அப்ப அந்த அன்பு வெளியில வந்துருவானா? அவன் வரக்கூடாது சார். ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று, அன்பு தான் ரகுவை கொலை செஞ்சான்னு இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை ரெடி பண்ணணும்.